வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். ஆல் இந்தியா பார் கவுன்சில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல் இந்தியா பார் கவுன்சில் 19வது எக்ஸாம் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ஆன்லைனில் வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். செப்டம்பர் 3ஆம் தேதியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம். அன்றைக்கே வந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ணலாம். இது வந்துட்டு ஆன்லைன் அட்மிஷன் வந்துட்டு ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்து கடைசி டேட் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 25ஆம் தேதி வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கடைசியாக சப்மிட் பண்ணலாம். பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அக்டோபர் 28ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபார்மில் எதனாச்சும் ஒரு கரெக்ஷன்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் பண்ணணும், இல்லை எக்ஸாம் சென்டர் மாற்றணும், அந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அக்டோபர் 30ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். அட்மிட் கார்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நவம்பர் 18ஆம் தேதி வந்துட்டு ஆன்லைன்லேயே வந்துட்டு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. அட்மிட் கார்டு வந்துட்டு வேறு எதுவும் இல்லைங்க, ஆல் டிக்கெட்டு தான் வந்து அட்மிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எப்போ வந்து எக்ஸாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 24ஆம் தேதி வந்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் இது ஆல் இந்தியா 19வதோட உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமோட அனௌன்ஸ்மெண்ட்டு. இதுக்கு வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் வந்துட்டு யாரெல்லாம் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாம், யார் வந்துட்டு 5 இயர்ஸ் எல்எல்பி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, 3 இயர்ஸ் எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதாமல் வந்துட்டு ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு வந்துட்டு பாசிங் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி வந்துட்டு 45%, எஸ்சி எஸ்டிக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு மாற்றுத்திறனாளிக்கு வந்துட்டு உங்களுக்கு 40% வந்துட்டு பாசிங் பர்சன்டேஜாக வந்து வச்சுருக்காங்க. இது ஆல் இந்தியா பார் கவுன்சில் வந்து நீங்கள் வந்துட்டு 2 இயர்ஸில் வந்துட்டு கிளியரன்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு டெம்பரரி கார்டு வந்து கொடுப்பாங்க. அந்த 2 இயர்ஸில் நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் கிளியரன்ஸ் பண்ணலன்னா அந்த டெம்பரரி கார்டு இஷ்யூ கேன்சல் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ண முடியாது. ஆல் இந்தியா பார் கவுன்சில் கிளியரன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸை கண்டினியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஆல் இந்தியா பார் கவுன்சில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி சப்மிட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும், அதெல்லாம் வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. அதை நான் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆல் இந்தியா பார் கவுன்சில் வந்துட்டு எப்படி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வரும், எப்படி வந்து ஈஸியாக ப்ரிப்ரேஷன் பண்ணலாம், ஈஸியாக வந்துட்டு எப்படி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணலாம், அதை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. அதுவும் நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இல்லைனா வீடியோ வந்துட்டு ப்ரீஃபாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஆல் இந்தியா பார் கவுன்சில் பற்றி இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அதை வந்து நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் இப்போ தான் லா டிகிரி முடிச்சிருக்காங்க, டெம்பரரி ஐடி கார்டு பார் கவுன்சில் எக்ஸாமில் வந்துட்டு எழுதி வச்சுருக்காங்களோ, ப்ளஸ் வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் கோர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வந்துட்டு இந்த வீடியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அக்டோபர் 25ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சில் எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காமல் லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.